நான் எல்லா லவ்வர்ஸ்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்க ஆசைப்படுறேன். நீங்கள் பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறீங்களா? பிகாஸ் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்கை வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. நான் எல்லாருமே நான் சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு பார்க்குக்கு போனாலும் சரி, சில விஷயங்கள் நம்ம வெளியே பார்க்குறோம்ல, பைக்கில் போகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுடைய முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆஸ் அ பேர், ஒரு லவ்வராக, ஒரு கப்புள்ஸாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ். திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழ். நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, க்ளோஸாக இருங்க, பட் ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்க. என்னடா எப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நீங்கள் கப்புள்ஸ் தான், நீங்கள் லவ்வர்ஸ் தான், நீங்கள் க்ளோஸாக தான் இருக்கணும். பட் எந்த அளவுக்கு க்ளோஸாக பப்ளிக்கில் இருக்கோன்றதான் விஷயம். ரெண்டு பேரும் கை கோத்து நடந்து போகிறது பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். பட் அதுவே ரெண்டு கைக்குள்ளே கை கோத்துட்டு இப்படி ஒட்டி உரசி நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் வெளியே இருந்து அதை பார்க்கும்போது ஒரு மனம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, உங்களை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போயிடுவாங்க, பிள்ளைங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணுற செயல்னால உங்கள் அப்பா அம்மா தேவையில்லாம இதுக்கு திட்டுவாங்கணும், அதை நீங்கள் யோசிக்கணும்ல. செகண்ட் திங் என்னன்னா, பப்ளிக்கில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஹக்ஸ் அண்ட் கிசஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னுமே சரி, பல பேர் சரி, கிடைக்கிற கேப்பில் பப்ளிக்கில் பார்க்லலாம் வந்து தே ஆர் டூயிங் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ். நிறையாவே நான் பார்த்துருக்கேன். நேர்லேயே நான் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் ஐ வாஸ் இன் பெங்களூர், இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நேர்லேயே பார்த்தேன். அதை விட ரொம்ப மோசமாகவே நடக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் தட் த பிக்கஸ்ட் திங் வி ஷுட் அவாய்ட். ஏன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க ஃபிக்ஸ் ஆகிடுனா தேர் வில் பி தேர். எப்பவுமே எதுக்குமே நம்ம அவசரப்படக்கூடாது. எது எப்பப்போ நம்ம கிடைக்குமோ அது அப்பப்போ நம்ம கரெக்டாக கிடச்சிரும். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதுக்குன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு இது அது இதுன்னு ரொமான்ஸ் கிமான்ஸ், இட்ஸ் டோட்டலி புல்ஷிட். நாட் புல்ஷிட், பட் இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்பவே முக்கியமான ஒரு மூணாவது விஷயம் இருக்குது தெரியுமா. எனக்கு செம்மவே இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம், பைக்கில் போகிறது. எஸ், பைக்கில் ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான், ரொம்ப ஜாலியான ரைட் தான். எனக்கே பைக்கில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். பட் எப்படி பைக்கில் உட்காந்துட்டு போகிறோன்றது தான் மேட்டர். ஏன்னா பைக்கில் ரெண்டு பேர் நீங்கள் உட்காந்து போகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பையன் உட்காந்துட்டு இருப்பான், பின்னாடி சீட்டில் அவ்வளோ கேப் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு இருக்கும். அண்ட் இது பார்க்க எப்படி இருக்குன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் ஆக்வர்டாக, முகம் சுளிக்கிற அளவுக்கு ரொம்ப என்னடா இதுக்கு ஏன்டா இப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்லலாம் அது எங்கள் இஷ்டம், எங்கள் பேர், நாங்கள் எப்படி வேணால் போவோம் அப்படின்ட்டு. அதே இடத்துல உங்கள் அப்பா அம்மா இருந்து உங்களை அப்படி பார்த்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்றதை மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. எஸ் இல்லையா? ஏன்னா இதே அந்த இடத்துல உங்கள் தங்கச்சியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? அவங்க இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபீல் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஃபோர்த் ஒன் என்னன்னா, பப்ளிக்கில் வந்து ஒரு பீப்புள்ஸ் வந்து எசிடேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்றைக்குமே நடந்துக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா 10 பேர் அந்த பக்கமே நடந்தே போக மாட்டாங்க. எப்படியோ அது இப்படி தான் பண்ண போகுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து போர்ட்ரே கிடக்குது. ரெண்டு நார்மலாக இப்போ நீங்கள் இந்த பேஸ் பண்ணுற விஷயத்தினால ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசினாலே அது தப்பாக தான் போர்ட்ரே ஆகுது. அண்ட் தட்ஸ் அ வெரி பேட் திங். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பேடாக போர்ட்ரே ஆகிறது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் தானே. ஸோ அதை நம்ம பண்ணணுமா என்ன? பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்மளும் சுற்றி இருக்கிறவங்களும் சரி அசிங்கப்படுத்தும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, யூ ஹேவ் டு மேக் வே ஃபார் பப்ளிக். எஸ், என்னன்னா ஒரு அப்ரோச்சபிளாக இருக்கணும். ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கமே நாங்கள் போக மாட்டோம். சரி எப்படி அதுங்க எப்படியோ உட்காந்துருக்க போது எதுக்கு அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்க அப்ரோச்சபிளான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதே கிடையாது. இப்போ திடீர்னு போய்ட்டு எனக்கு அட்ரஸ் தெரியல, எனக்கு இந்த அட்ரஸ் சொல்லுங்கன்னா கூட எங்களால் கேட்க முடியாது. கேட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேறு யாருன்னா போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்களே தவிர சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்ட இருந்து வரதே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வெரி பேட் திங். ஸோ கப்புள்ஸ் நீங்கள் க்ளோஸாக இருங்க, தப்பவே கிடையாது. இட் இஸ் யுவர் பர்சனல் திங். பட் பப்ளிக்கில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் கன்சிடர் தோஸ் திங்ஸ். உங்களுக்கு ப்ரைவேட் டைம், ப்ரைவேட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பப்ளிக் இஸ் நாட் தட் பிளேஸ். பார்க்ஸோ பீச்சோ பைக் ரைடு இது எதுவுமே அதுக்கான பிளேஸ் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. மேல்ஃபஸ் அண்ட் குல் ஃபேஸ். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக அகேன்ஸ்டாக ஏதாவது தெரிஞ்சிருந்தனா பாருங்கள், மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ வருங்க. மற்றவன் தானே பப்ளிக் தானே பார்த்துட்டு போகிறான், நமக்கு என்ன? பட்டா